யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் அண்ணனும் தங்கையும் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் தாயும் மகளும் தற்பொழுது இன்றைய தினம் இடம்பெற்ற விபத்திலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் இளம் தாய் கிணற்றுக்குள் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். அதை தவிர அந்த கிணற்றுக்குள் சடலம் ஒன்று இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான செய்திகளை நாங்கள் நேற்றே பார்த்திருப்போம். இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது போலீசார் வெளியிட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முச்சக்கர வண்டியில் சென்ற தாயும் மகளுமே இவ்வாறு டிப்பருடன் மோதி முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதிலே இருவரும் சம்பவ இடத்திலே பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் கனகம் புலியடி சந்திக்கு அருகாமையிலே இந்த விபத்து இன்றைய தினம் காலை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் டிப்பரும் முச்சக்கர வண்டியும் மோதி இவ்வாறு ஒரு விபத்து இடம்பெற்று தாயும் மகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதேவேளை சில தினங்களுக்கு முன்னர் கொழும்புத்துறைக்கு அண்மித்த பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த விபத்திலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த அண்ணனும் தங்கையும் உயிரிழந்திருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர்தான் திருமணம் நடந்ததாக அப்போது செய்திகள் வெளியாகின்றது. இந்த நிலையில் தான் அண்ணனும் தங்கையும் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது இவ்வாறு விபத்தில் சிக்கி உயிரிழந்திருந்தார்கள். எனவே யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றது. எனவே இந்த 2 சம்பவங்களிலும் அதிலே அண்ணனும் தங்கையும் உயிரிழந்திருக்கிறார்கள், இதிலே தாயும் மகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே ஒரே குடும்பத்தில் இவ்வாறான இழப்புகளை பார்க்கின்ற போது அந்த குடும்பம் எவ்வாறு தாங்கிக் கொள்ளும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுக்காகத்தான் ஒரு முறையும் சொல்லுகின்றோம், இந்த வாகனங்களை செலுத்துகின்ற போது மிக மிக அவதானமாக இருங்கள். சாரதிகள் மிக மிக அவதானமாக வீதி ஒழுங்குகளை பின்பற்றி நிதானமாக வாகனத்தை செலுத்துங்கள் என்று. எனவே இப்படியான செய்திகள் வெளிவந்தாலும் எமக்கு ஒன்றும் நடக்காது என்கின்ற நினைப்பில் பலர் தவறான முறையில் வாகனத்தை செலுத்துவது, அதிவேகமாக வாகனத்தை செலுத்துவது, கவனஹீனமாக வாகனத்தை செலுத்துவது, இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக தாந்தாமலை நெல்லிக்காடு எனப்படுகின்ற பகுதியில் கிணற்றுக்குள் கழுத்தளவு தண்ணீருக்குள் இருந்து பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது, பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த நிலையில் அந்த இளம் தாயின் கை குழந்தையும் ஏற்கனவே மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கடந்த 19ஆம் தேதி 27 வயதுடைய இளம் தாய் தனது 2.5 வயது குழந்தையுடன் இவ்வாறு மட்டக்களப்பு கொத்தியாவளை எனப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற அவரது இல்லத்திலிருந்து மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற நோக்கிலே பயணித்திருக்கின்றார். இவ்வாறு பிள்ளைக்கு காய்ச்சலுக்கு மருந்தெடுப்பதற்காக அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அந்த பெண்ணையும் குழந்தையும் காணவில்லை. இது தொடர்பாக வவுனதீவு போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் கொக்கடிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு எனப்படுகின்ற பகுதியிலே வயல்வெளியால் பலர் தங்களது மாட்டுப்பட்டிக்கு சென்றிருக்கின்றார்கள் பால் கறப்பதற்காக. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த வயல் பகுதியில் இருக்கின்ற கிணற்றுக்குள் இருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டிருக்கின்றது. அப்போது அங்கு சென்றவர்கள், அந்த வழியால் சென்றவர்கள் அந்த கிணற்றை எட்டி பார்த்த போது ஒரு பெண் கழுத்தளவு தண்ணீருக்குள் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் போலீசாரும் இணைந்து அந்த பெண்ணை உயிருடன் மீட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அந்த பெண் இந்த கிணற்றுக்குள் சடலம் ஒன்று இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த சடலமும் நீதிமன்ற அனுமதியுடன் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. 20 வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலம் தான் இந்த சடலம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த பெண்ணின், அதாவது அந்த இளம் தாயின் குழந்தை கொத்தியாவளை பகுதியில் இருக்கின்ற அந்த பெண்ணின் இல்லத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலே மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே, அதாவது இந்த பெண் உயிருடன் மீட்கப்படுவதற்கு முன்பாகவே குழந்தை மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அந்த பெண்ணும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக போலீஸ் தரப்பில் இருந்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.